வெல்கம் வியூவர்ஸ். அது ஏப்ரல் 26, 1986 செர்னோபைல். டைம் இப்ப கரெக்டா சரியா இரவு 1:23 ஆகுது. செர்னோபைல் இருக்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ரியாக்டர் 4 அதோடைய கட்டுப்பாட்டை இழக்குது. அந்த ரியாக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கண்ட்ரோல் ராட்ஸ் மேலும் கீழுமா ஆட ஆரம்பிக்குது. இப்ப அங்க இருக்கிற அந்த ஹோல் பில்டிங்கே அதிர ஆரம்பிக்குது. இப்ப அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சயின்டிஸ்டுக்கு ரியாக்டர் 4ல இருக்கிற நியூக்ளியர் ரியாக்ஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியுது. அது மட்டும் இல்ல, நிலைமை கையை மீறி போயிருச்சு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்க இருந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணியாகணும் அப்படின்னு அங்க இருக்கிற எமர்ஜென்சி ஷட் டவுன் பட்டனை பிரஸ் பண்றாங்க. ஆனா அப்படி பிரஸ் பண்ண அடுத்த நொடி அந்த இடமே பயங்கர சத்தத்தோட வெடிக்க ஆரம்பிக்குது. இப்ப அதுல இருந்து வெளியேறின ரேடியேஷன் காற்றுல பரவ ஆரம்பிக்குது. இப்போ நான் சொல்ல போற விஷயத்த அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்துல உங்களுடைய அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, தங்கச்சி அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. ஆனா ஒரு செகண்ட் உங்களுடைய கண்களை மூடி மறுபடியும் உங்களுடைய கண்களை திறந்து பார்க்கும் பொழுது அவங்க யாருமே பக்கத்துல இல்ல. வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயுமே செக் பண்ணி பாக்குறீங்க, வெளியே போயும் பாக்குறீங்க. ஆனா எந்த ஒரு ஆள் நடமாட்டமுமே இல்ல. இப்போ நீங்க அந்த ஸ்ட்ரீட்ல ஓட ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரீட்ல கார், பைக்ஸ் அப்படின்னு நிறைய வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த ரோடே வெறிச்சோடி இருக்கு. இப்போ அப்படி நீங்க போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ரோடுடைய சைடுல நிறைய கடைகள் இருக்கிறத பாக்குறீங்க. அந்த கடைகளுக்குள்ள எல்லா திங்ஸும் அப்படியே தான் இருக்கு. ஆனா அங்கேயுமே மனித நடமாட்டமே இல்ல. அப்பதான் உங்களுக்கு ஒண்ணு புரிய வருது, அந்த ஊர்லயே நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படிங்கிறது. உங்களை சுத்தி யாருமே இல்ல, அங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் பொழுது உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்படியான ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வரைக்குமே நம்மளுடைய மனித இனம் பார்க்காத, நம்மளுடைய மனித இனம் சந்திக்காத ஒரு பேரழிவை சந்திச்ச இடம் தான் செர்னோபைல். 1986 உக்ரைன் நாட்டுல செர்னோபைல் அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்துல அங்க இருக்கிற பவர் பிளான்ட்ல நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சு அதன் மூலியமா வெளியேறின ரேடியேஷன் காற்றுல பரவி அந்த நகரத்தில் இருந்த ஒட்டுமொத்த மக்களுமே சில நாட்கள்லயே கேன்சர், எலும்பு பாதிப்பு, தைராய்டு அப்படின்னு இன்னும் பல வகையான நோய்கள் மூலியமா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கொத்து கொத்தா இறந்து போன ரொம்பவே பயங்கரமான கோர சம்பவம் தான் செர்னோபைல். மனிதர்கள் எப்பவுமே இயற்கையோட மட்டும் போட்டி போடவே முடியாது. அப்படி மனிதர்கள் இயற்கையோட விளையாட ஆரம்பிச்சா அது என்னென்ன மாதிரியான விபரீதத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சோ அப்படியான ஒரு பெரிய விபத்து எப்படி நடந்துச்சு, அதுக்கு காரணமா இருந்தது யாரு, விபத்து நடந்த ஏப்ரல் 26, 1986 அன்னைக்கு நைட்டு மினிட் பை மினிட் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்டு, அன்சால்வ்டு கேசஸ் உடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ்ல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலகிராம் குரூப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறமா சோவியத் யூனியன் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேல நிறையவே செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாட்கள்லயே நிறைய பவர் பிளான்ட்ஸை உருவாக்கவும் செஞ்சாங்க. அதுல ஒண்ணுதான்
செர்னோபைல் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஆனா இதோடைய உண்மையான பெயர் விளாடிமிர் லெனின் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இது 1970ல செர்னோபைல் அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்துல இருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி கட்டியிருக்காங்க. அன்றைய சோவியத் யூனியன் கட்டுனதுலயே இதுதான் உலகத்துடைய ரொம்பவே சக்தி வாய்ந்த பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல மொத்தமா 4 ரியாக்டர்ஸ் இருந்துச்சு, 4 அணு உலைகள் இருந்துச்சு. இது எல்லாமே RBMK 1000 அப்படிங்கிற வடிவத்துல கட்டப்பட்டது. இதில் இருக்கிற முதல் 2 ரியாக்டர் 1977லயும், 3வது ரியாக்டர் 1981லயும், 4வது ரியாக்டர் 1983லயும் கட்டப்பட்டுச்சு. இந்த பவர் பிளான்ட்ஸ் எதுக்காக கட்டப்பட்டுச்சு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்றதுக்காக. அதாவது இந்த பவர் பிளான்ட்ல இருந்து 1000 மெகாவாட் வரைக்குமே எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ண முடியும். அப்படின்னா உக்ரைனுடைய 10% மின் தேவையை இதனால பூர்த்தி செய்ய முடியும். அப்போ இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பவர் பிளான்ட்டா இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னா என்ன, நியூக்ளியர் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸ்க்குள்ள இன்னுமே டீப்பா போகலாம். நியூக்ளியர் பவர் பிளான்ட் அணு மின் நிலையம். பொதுவா பவர் பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ணும். அது எப்படி உருவாக்கும் அப்படின்னா கார், விமானம் இதுக்கெல்லாம் எப்படி ஒரு எரிபொருள் தேவையோ, அது எப்படி ஒரு அத்தியாவசியமான ஒண்ணோ, அதே மாதிரி அணு உலைகள் இயங்குறதுக்கு ஃபியூவல் கண்டிப்பா அவசியமான ஒண்ணு. ஆனா ஃபியூவல் அப்படின்னு சொல்லும்போது பெட்ரோலோ டீசலோ கிடையாது, அது என்ரிச்டு யுரேனியம் 235 டை ஆக்சைடு அப்படிங்கிற ஃபியூவல் தான். இந்த ஃபியூவல்ல இருந்து நம்மளால அணு ஆயுதத்தையும் தயாரிக்க முடியும். இதையே பேஸா வச்சு ரியாக்டர்ஸை செயல்பட வச்சு எலக்ட்ரிசிட்டியும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஆக்கத்திற்காகவும் அழிக்கிறதுக்காகவும் இந்த என்ரிச்டு யுரேனியம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரியாக்டர் இத ஃபியூலா வச்சு அங்க இருக்கிற தண்ணியை சூடு பண்ணுவாங்க. சோ அந்த தண்ணீர் ஆவியா மாற ஆரம்பிக்கும். ஆவியா மாறினதுக்கு அப்புறமா அதுக்குள்ள இருக்கிற டர்பைன்ஸை சுத்த வைக்கும். சோ இப்போ அந்த டர்பைன் சுத்துறது மூலமா எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணப்படும். ஸோ இப்போ நியூக்ளியர் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல மொத்தம் 3 இம்பார்ட்டன்டான பார்ட்ஸ் இருக்கு. ஃபியூல் ராட்ஸ், கண்ட்ரோல் ராட்ஸ், மாடரேட்டர். ஃபியூல் ராட்ஸ் தான் அணு எரிபொருள். இதுதான் நியூக்ளியர் ரியாக்ஷனையே உருவாக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன்ல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதோடைய வேறுபாடுகளால ஒன்னோட ஒன்னு சேராம அணு பிளவு ஏற்பட்டு ஒரு அணுவில் இருக்கிற நியூட்ரான் இன்னொரு அணுவிற்கு மாறி மாறி ஒரு செயின் ரியாக்ஷனை உருவாக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேரு தான் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செயின் ரியாக்ஷன் வேகத்தை குறைக்க தான் கண்ட்ரோல் ராட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த செயின் ரியாக்ஷன் அப்படியே நடந்து அது பெருசா மாறிடுச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா மாறிடும். அப்படிங்கறதால இந்த செயின் ரியாக்ஷனை குறைக்கிறதுக்காக தான் கண்ட்ரோல் ராட்ஸ் அப்படிங்கிற ஒன்றை யூஸ் பண்ணுவாங்க. இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அணுவில் இருந்து அந்த நியூட்ரான்ஸ் பிரிஞ்சு இன்னொரு அணுவுல போய் ஜாயின் ஆகுறதுக்கு போகும் இல்லையா, அப்படி போக போக அப்படி போயிட்டு இருக்கிற அந்த நியூட்ரான்ஸை இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் ஈர்த்துக்கும், இழுத்து வச்சுக்கும். பிகாஸ் இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் போரான் கார்பைட்ல செய்யப்பட்டது அப்படிங்கறதால அந்த நியூட்ரான்ஸை ஈர்த்துக்கிட்டு அந்த நியூட்ரான்ஸ் இன்னொரு அணுவோட போய் மோத விடாம அதை தடுத்துரும். சோ இப்போ அங்க நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் தடுக்கப்படுது. சோ நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனுடைய வேகம் குறைக்கப்படும். சோ அந்த செயின் ரியாக்ஷனை நம்மளால கண்ட்ரோல்குள்ள வைக்க முடியும். நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள ஃபியூல் ராட்ஸ் அனுப்பும் போதே கூடவே இந்த கண்ட்ரோல் ராட்ஸையும் அனுப்புவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனை நம்மளால தேவையான அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அப்படி அந்த செயின் ரியாக்ஷனை அதிகப்படுத்த மாடரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. செர்னோபைல் இருக்கிற மாடரேட்டர் கிராஃபைட்டால செய்யப்பட்டது. கிராஃபைட் செயின் ரியாக்ஷனை அதிகப்படுத்தும். ஆனா இப்ப இருக்கிற பெரும்பாலான பவர் பிளான்ட்ல மாடரேட்டரா தண்ணியை தான் யூஸ் பண்றாங்க. ஆனா செர்னோபைல்லையோ கிராஃபைட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப நான் சொன்னதை இன்னுமே புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ரோட்ல ஒரு கார் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆக்சலரேட்டரை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அது இன்னுமே வேகமா போகும். அதுவே பிரேக்கை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கார் ஸ்லோவாகி ஸ்டாப் ஆயிரும். இதே மாதிரி தான் அந்த ரியாக்டர்லயும் ஃபியூல் ராட்ஸ் அனுப்பும்போது அது கார் மாதிரி நகர்ந்து நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனை உருவாக்கும். இந்த ரியாக்ஷனை வேகப்படுத்துற அக்சலரேட்டர் வேலையை தான் மாடரேட்டர் செய்யுது. இந்த ரியாக்ஷனை மெதுவாக்குற பிரேக் வேலையை தான் கண்ட்ரோல் ராட் செய்யும். இப்போ உங்களுக்கு நியூக்ளியர் ரியாக்ஷன்னா என்ன, அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அன்றைய நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஏப்ரல் 26, 1986 இரவு 12 மணி. செர்னோபைல் இருக்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல எப்பவும் போல அந்த நாள் இல்லாம அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாருமே ரொம்பவே வேகமா பரபரப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்சு இப்ப செகண்ட் ஷிஃப்ட்டுக்கான ஆட்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு புது பையன் ஜாயின் பண்ணிருக்கான். அவன் வந்ததுமே அவனுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் அவனுக்கு கொடுத்திருக்கிற அவனுடைய காஸ்டியூம்ஸை போட்டுக்கிறான். அப்ப அங்க வந்த ஒரு சயின்டிஸ்ட் அந்த புது பையன் கிட்ட உன்னை உடனடியா கண்ட்ரோல் ரூமுக்கு கூப்பிடுறாங்க வா
அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அந்த புது பையனுக்கோ ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் அவன் ஜாயினே பண்ணிருக்கான். இப்ப அவனுமே அங்க கண்ட்ரோல் ரூமுக்கு போறான். இப்ப அங்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்த அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட் ஹக்கீம் இந்த புது பையனை பார்த்து, நீ தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கியா? ஓகே, இப்ப நான் சொல்ற விஷயங்களை கவனமா கேட்டு ஒர்க் பண்ணணும். நம்ம இப்ப இந்த பவர் பிளான்ட்ல ஒரு சேஃப்டி டெஸ்ட் எடுக்க போறோம். அதுக்கு நம்ம பவரை 1600 இருந்து 700 கம்மி பண்ண போறோம். சோ நீ தான் இப்ப இந்த ரியாக்டருக்கு கண்ட்ரோலரா இருக்க போற அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்ப இதை கேட்டு ஷாக்கான அந்த புது பையனும், ஐயோ சார், நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒர்க்கை என்கிட்ட கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த சயின்டிஸ்டோ, பின்ன எனக்கு மட்டும் உங்ககிட்ட இவ்வளவு பெரிய ஒர்க்கை கொடுக்கறதுக்கு ஆசையா என்ன? சீஃப் சயின்டிஸ்டான அனட்டோலி டைட்லவ் தான் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. உனக்கு இதை விட்டா வேற ஆப்ஷன் கிடையாது. சோ கேள்வி கேட்காம சொல்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. இத அங்க பக்கத்துல நின்னு கேட்டுட்டு இருந்த மத்த சயின்டிஸ்டுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா பவரை இவ்வளவு தூரம் கம்மி பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏதாவது விபரீதமா நடந்துரும் அப்படின்னு எல்லாருமே பயத்துல இருந்தாங்க. இப்ப ஹக்கீம் கண்ட்ரோல் ரூம்ல இருந்த மத்த சயின்டிஸ்ட் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கையில கொடுக்கறாரு. இப்ப அந்த ஜூனியர் சயின்டிஸ்டோ ஹக்கீமை பார்த்து, சார், நம்ம இந்த அளவுக்கு பவரை கம்மி பண்ணோம் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கரெக்டா இந்த ஜூனியர் சயின்டிஸ்ட் அப்படி கேட்க சீஃப் சயின்டிஸ்ட் டைட்லவ் அங்க வராரு. அப்படி அவர் வரவே இந்த ஜூனியர் சயின்டிஸ்ட் கேட்டுட்டு இருந்ததை அவர் பார்த்துட்டே வராரு. அப்படி அங்க வந்த டைட்லவ் அந்த ஜூனியர் சயின்டிஸ்ட பார்த்து, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒழுங்கா நான் சொல்றத மட்டும் பண்ணுங்க. உங்களுடைய கையில என்ன டாக்குமெண்ட் கொடுத்திருக்கணும், அதுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கணும், அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்த எல்லாருமே அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பவர் பிளான்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா பவரை கம்மி பண்ணிட்டே வராங்க. சயின்டிஸ்ட் ஹக்கீம் சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு அந்த ஜூனியர் சயின்டிஸ்ட் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. அப்ப டைட்லோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருங்க, நான் என்னுடைய ரூமுக்கு போறேன், ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் என்னுடைய ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இதை பார்த்த அங்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்த மத்த சயின்டிஸ்ட் எல்லாருமே இவெல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் தானா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனசுல நினைச்சிட்டு அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பவர் அவங்க நினைச்ச மாதிரியே 700க்கு வர ஆரம்பிக்குது. இப்ப ஹக்கீம் ஸ்டாப் பண்ண சொல்றாரு. அந்த ஜூனியர் சயின்டிஸ்டும் ஸ்டாப் பண்றாரு. ஆனா அது ஸ்டாப் ஆகல. கொஞ்ச நேரத்திலேயே பவர் இன்னுமே ரொம்பவே கம்மியாக ஆரம்பிக்குது. பவர் கம்மியாச்சு அப்படின்னா அதோடைய கோர் ரொம்பவே ஹீட் ஆக ஆரம்பிக்கும். சோ இப்ப ஹக்கீமுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. உடனடியா சீஃப் சயின்டிஸ்ட் டைட்லவ் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப சீஃப் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த எல்லா சயின்டிஸ்ட் கிட்டையுமே கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னதான் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க? இப்ப கோர்ல விஷத்தன்மை வாய்ந்த வாயு வந்திருக்கும், கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹக்கீம் டைட்லவ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, சார், நம்ம எல்ஏசி பட்டனை ஆஃப் பண்ணிடலாம், அப்ப நம்ம இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த பட்டனை பிரஸ் பண்றாரு. ஆனா அது கண்ட்ரோலுக்கு வராம பவர் இன்னுமே டிராப் ஆக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல பவர் 30க்கு போக ஆரம்பிக்குது. இப்ப ரொம்பவே பயந்து போன ஹக்கீம் டைட்லவ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, சார், நிலைமை கைய மீறி போயிட்டு இருக்கு, இப்ப நம்ம இதை ஷட் டவுன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சீஃப் டைட்லவோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இந்த டெஸ்ட்டை நம்ம கண்டினியூ பண்றோம் அப்படின்னு எல்லாருமே பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பவரை இன்க்ரீஸ் பண்ண சொல்றாரு. பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக செயின் ரியாக்ஷனை அதிகப்படுத்தணும். சோ அந்த கோர்ல இருக்கிற கண்ட்ரோல் ராட்ஸை ரிமூவ் பண்ண சொல்றாங்க. கண்ட்ரோல் ராட்ஸ் அப்படின்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி கோருடைய பிரேக் மாதிரி. கோருக்கு கண்ட்ரோல் ராட்ஸ் தான் பிரேக்கே. டைட்லவ் இப்படி சொன்னதை கேட்டு கோவமடைஞ்ச ஹக்கீமோ, என்ன சார் சொல்றீங்க, 24 ஹவர்ஸ் வரைக்குமே நம்ம இந்த டெஸ்ட்டை பண்ணக்கூடாது, நம்ம இப்படி பண்றதுனாலதான் அடுத்தடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்றாரு. இப்ப டைட்லவோ, இங்க நான் மட்டும்தான் சீஃப், நான் சொல்றதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சயின்டிஸ்ட் டைட்லவுக்கு இந்த சேஃப்டி டெஸ்ட்டை நல்லபடியா முடிச்சாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த டெஸ்ட்ல ஒன்னு சொதப்புனாலும் அதோடைய இம்பாக்ட் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கும். டைம் இப்ப கரெக்டா இரவு 1 மணி ஆகுது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கோர்ல இருக்கிற அந்த கண்ட்ரோல் ராட்ஸை ரிமூவ் பண்ணி செக் பண்றாங்க. ஆனா பவரோ 200லயே ஸ்டாப் ஆகுது. இப்ப அந்த ஜூனியர் சயின்டிஸ்டோ டைட்லவ் கிட்ட இப்ப என்ன சார் பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டைட்லவோ, இன்னும் கண்ட்ரோல் ராட்ஸை ரிமூவ் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. பொதுவா அந்த கோர் ரியாக்டர்ல 211 கண்ட்ரோல் ராட்ஸ் இருக்கும். ஆனா இப்ப அதுல இருந்தது வெறும் 8 மட்டும்தான். மத்த எல்லா கண்ட்ரோல் ராட்ஸையுமே வெளியே எடுத்துட்டாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய விதிமீறல் தான். நியூக்ளியர் பவர் பிளான்ட் உடைய ரூல் புக்ல
ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரூலா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்ன நடந்தாலும் சரி, எந்த காரணத்துக்காகவும் சரி, ரியாக்டர்ல அட்லீஸ்ட் 15 கண்ட்ரோல் ராட்ஸ் இருந்தே ஆகணும், அதுக்கு கீழே போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப ரியாக்டர்ல கோர்ல இருக்கிறதோ வெறும் 8 கண்ட்ரோல் ராட்ஸ் மட்டும்தான். இப்ப சடனா பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல டைட்லவ் மெயின் வாட்டர் பம்ப் கனெக்ஷனை ரியாக்டர் 4ல கனெக்ட் பண்ண சொல்றாரு. இதை கேட்ட ஹக்கீமுக்கும் ரொம்பவே ஷாக் ஆகுது. சார், அந்த மாதிரி எல்லாம் பண்ணா பெரிய ஆபத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா டைட்லவோ, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு ரொம்பவே பிடிவாதமா பேசிட்டு இருந்தாரு. இப்ப ரியாக்டர் கோர் ரூம்ல வேலை செய்யறவங்களுக்கோ இப்படி ஒரு டெஸ்ட் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதே தெரியாது. டைம் இப்ப கரெக்டா இரவு 1:19 ஆகுது. விபத்து நடக்கிறதுக்கு இன்னும் 4 நிமிடங்கள் தான் இருக்கு. இப்ப திடீர்னு அந்த இடமே, அந்த ஹோல் பில்டிங் முழுக்க லேசா அதிர ஆரம்பிக்குது. இப்ப உடனே அங்கிருந்த சயின்டிஸ்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு கான்டாக்ட் பண்றாரு. அப்படி கான்டாக்ட் பண்ண அவரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி உடனடியா அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட டைட்லவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் சப்ளையை ஸ்டாப் பண்றாரு. ஆனா இப்ப கோர் ரொம்பவே பயங்கரமா ஹீட் ஆக ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி அந்த கோர்ல விஷத்தன்மை வாய்ந்த வாயு வேற இருக்கு. இப்ப அந்த வாட்டரையும் நிப்பாட்டுனதால கோர் ரொம்பவே ஹீட் ஆக ஆரம்பிக்குது. பவர் இப்ப 400, 500, 600 அப்படின்னு 32,000க்கு போக ஆரம்பிக்குது. அப்பதான் நிலைமை கையை மீறி போயிருச்சு அப்படிங்கிறது டைட்லவுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனா அப்பதான் அந்த சம்பவமே நடக்க ஆரம்பிக்குது. இப்ப டைட்லவோ சரி ஓகே அந்த எமர்ஜென்சி பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பட்டனை பிரஸ் பண்ணா எந்த ஒரு மோசமான சூழ்நிலையா இருந்தாலுமே எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துரும் அப்படிங்கிற அசட்டு தைரியத்துல தான் இப்ப வரைக்குமே எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாரு டைட்லவ். இப்ப ஹக்கீமும் அதே மாதிரி அந்த எமர்ஜென்சி பட்டனை பிரஸ் பண்றாரு. அப்போ அங்க இருக்கிற ரிமூவ் பண்ண கண்ட்ரோல் ராட்ஸ் எல்லாமே ஒரே நேரத்துல அந்த கோர்க்குள்ள இறங்க ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார் ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கிறப்ப ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா பிரேக் போடணும் இல்லையா? சோ இங்க இப்ப இந்த செயின் ரியாக்ஷன் ரொம்பவே பெருசா மாறினதால வெளியெடுத்த கண்ட்ரோல் ராட்ஸ் எல்லாத்தையுமே உள்ள இறக்குறாங்க. இப்ப இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் செயின் ரியாக்ஷனை ஏற்படுத்திட்டு இருக்க நியூட்ரான்ஸை உறிஞ்சி, அதாவது ஈர்த்து வச்சுக்கும். கண்ட்ரோல் ராட்ஸ் இதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரோல் ராட்ஸ் எல்லாமே போரான்ல செய்யப்பட்டது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். சோ அந்த போரான் நியூட்ரான்ஸை ஈர்த்துக்கும் அப்படின்னாலுமே அந்த கண்ட்ரோல் ராட்ஸ்ல ஒரே ஒரு டிசைன் ஃப்ளா இருந்துச்சு. அதாவது அந்த கண்ட்ரோல் ராட்ஸ் உடைய எண்ட், அதாவது அதோடைய டிப் கிராஃபைட்டால செய்யப்பட்டது. அது அங்கிருந்த எந்த ஒரு சயின்டிஸ்டுக்குமே தெரியாது. கிராஃபைட் ஒரு மாடரேட்டர், அது நியூக்ளியர் ரியாக்ஷனை இன்னும் அதிகப்படுத்துமே தவிர கம்மி பண்ணாது. சோ அப்படி அந்த கண்ட்ரோல் ராட்ஸ் உள்ள போகும் பொழுது அந்த கண்ட்ரோல் ராடுடைய எண்டில் இருக்கிற கிராஃபைட் ஒட்டு மொத்தமா அந்த கோர்க்குள்ள இறங்கும் பொழுது ஏற்கனவே ரொம்பவே அதிகமா இருந்த நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் இன்னுமே அதிகமாகி அந்த கண்ட்ரோல் ராட்ஸ் உள்ள இறங்கி கரெக்டா 6 வினாடிகள் கழிச்சு டைம் இப்ப கரெக்டா இரவு 1:23 பயங்கர சத்தத்தோட அந்த இடமே வெடிக்க ஆரம்பிக்குது. அப்படி வெடிச்ச அடுத்த நொடியில் இருந்து காற்றுல ரேடியேஷன் பரவ ஆரம்பிக்குது. இந்த ரேடியேஷனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவா நியூக்ளியர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஹிரோஷிமா நாகசாகி தான். இப்ப வரைக்குமே ஜப்பான்ல இருக்கிற மக்கள் அதோடைய ரேடியேஷனால பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ரேடியேஷனை விட இப்ப செர்னோபைல நடந்திருக்கிற இந்த விபத்து 400 மடங்கு அதிக ரேடியேஷனை வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதோடைய இம்பாக்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. உடனடியா இப்ப ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு ஃபயர்மேன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. அங்க வந்த ஃபயர்மேன்ஸ் எல்லாருமே செர்னோபைல எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த நெருப்பை அணைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அப்படி அங்க வந்த எந்த ஒரு ஃபயர்மேன்ஸுக்குமே இது சாதாரண நெருப்பு இல்ல அப்படிங்கிறது தெரியாது. அப்படிதான் அந்த நெருப்பை அணைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை அவங்க நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு ஃபயர்மேன் ஆபீசர் யதார்த்தமா பக்கத்தில் இருந்த இன்னொரு ஃபயர்மேன் ஆபீசருடைய முகத்தை பாக்குறாரு. பார்த்தா அவருடைய முகம் முழுக்கவே சிவப்பு நிறத்துல மாறி இருந்துச்சு. உடனே அவரு தன்னுடைய கையில போட்டிருந்த கிளவுஸ்
கிளவுஸை கலட்ட ட்ரை பண்றாரு. ஆனா அப்படி ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அவர் வலியில துடிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு அவருடைய கிளவுஸை ரிமூவ் பண்ணி அவருடைய கையை பாக்குறாரு. இப்ப அவருடைய கை முழுவதுமா சிவப்பு நிறத்துல மாறி இருந்துச்சு. இத பார்த்து அவரோ பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாரு. கூட இருந்த ஃபயர்மேன்ஸ் எல்லாருமே இப்ப அவங்களுடைய உடம்ப செக் பண்றாங்க. எல்லாருடைய உடம்புமே சிவப்பு நிறத்துல மாறி இருந்துச்சு. நேரம் ஆக ஆக அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஃபயர்மேன்ஸ் எல்லாருமே மத்தவங்களை தூக்கிட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த ஃபயர்மேன்ஸ் எல்லாருமே அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் பொழுதே அவங்க கீழே விழுக ஆரம்பிச்சாங்க. உடனடியா எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்படுறாங்க. நேரம் ஆக ஆக அவங்களுடைய நிலைமை ரொம்பவே மோசமாக ஆரம்பிச்சது. அவங்களுடைய உடல் உயிரோட இருக்கும் பொழுதே அழுக ஆரம்பிச்சது. இப்ப அந்த செர்னோபைல் ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்குமே இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படிங்கிற தகவல் போகுது. ஆனா அங்கிருந்த மக்கள் எல்லாருமே இதை ரொம்பவே சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. அங்கிருந்த மக்களுக்கு இதோடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கறது அப்ப தெரியல. நேரம் போக போக காற்றுல பரவுன ரேடியேஷனை சுவாசிக்க ஆரம்பிச்ச மக்கள் எல்லாருமே வாமிட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அப்படியே அவங்களுடைய உடம்பு முழுவதுமே செயலிழக்க ஆரம்பிக்குது. செர்னோபைல சுத்தி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல மக்கள் கூட்டம் அலைமோத ஆரம்பிக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த டாக்டர்ஸோ இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியாம குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்த மக்கள் எல்லாருமே வலியில துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள் கழிய ஆரம்பிக்குது. ஆனா இப்படி ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படின்னு ரஷ்யன் கவர்மெண்ட் யாருக்கிட்டையுமே சொல்லாம மற்ற நாடுகள் கிட்ட இருந்து மறைச்சிடுறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால். அதனால இது ஒரு சாதாரணமான ஆக்சிடென்ட்டா மட்டுமே கவர் பண்றாங்க. ஆனா ஜெர்மனி, ஸ்வீடன் இந்த மாதிரி பக்கத்து நாடுகள் இதை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யன் கவர்மெண்ட் இனிமேலுமே இதை மறைக்க முடியாது அப்படின்னு இதோடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு உடனே அங்க இருக்கிற எல்லா மக்களையுமே அப்புறப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுல இன்னுமே ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க இருந்த உயிரினங்கள், விலங்குகள் அப்படின்னு எல்லாத்தையுமே கொல்ல சொல்லி அந்த கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, செர்னோபைல்ல மொத்தம் 4 ரியாக்டர்ஸ் இருக்கு. அதுல ஒரு ரியாக்டர்ல தான் இந்த பிளாஸ்ட் நடந்திருக்கு. அப்படி பிளாஸ்ட் ஆன எச்சங்கள் எல்லாத்தையுமே ரோபோட்ஸை வச்சு தான் கிளியர் பண்ணாங்க. அங்க இருந்த அதிகப்படியான ரேடியேஷனால அந்த ரோபோட்ஸ் கூட செயலிழக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரு வழியா தீயை அணைச்சிட்டாங்க. ஆனா அந்த தீயை அணைக்கிறதுக்கு பல நாட்களா டன் கணக்குல லெட்ட ஹெலிகாப்டர்ல மேல இருந்து கரெக்டா அது மேல கொட்டுனாங்க. ஆனா ஹெலிகாப்டர் ஸ்ட்ரெயிட்டா அது மேல போகும்போது கூட பயங்கரமான ரேடியேஷன் இருக்கும். யாராலையுமே தப்பிக்க முடியாது. ஒரு வழியா தீயை அவங்க அணைச்சிட்டாலுமே அது வெளியே மட்டும்தான். உள்ள இன்னுமே ரொம்பவே ஹீட்டா தான் இருந்துச்சு. அந்த ஹீட்ல கோர் எல்லாமே உருகி ஒரு பெரிய பந்து மாதிரி மாறி இருந்துச்சு. அது பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு யானையுடைய கால் மாதிரி இருந்துச்சு. இந்த உருகுன கோரை எலிஃபென்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலிஃபென்ட் ஃபுட் அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே ரொம்பவே டேஞ்சரஸான ஒண்ணு. இதை பத்தி தனியா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த எலிஃபென்ட் ஃபுட்டுக்கு கீழே ஒரு மினி ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரேடியோ ஆக்டிவ் வாட்டர் நிரம்பிய தண்ணீர் அங்க தொட்டியில் இருக்கு. சோ ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த கோர் உருகி அந்த தண்ணிக்குள்ள மட்டும் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு செகண்ட்ல அந்த தண்ணி அப்படியே ஆவியாகி ரொம்பவே பயங்கரமா வெடிச்சிரும். அது மட்டும் அப்படி வெடிச்சது அப்படின்னா மொத்த யூரோப்புமே காணாம போயிரும். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, எப்படியாவது அந்த தண்ணீரை ட்ரெயின் பண்ணணும். அந்த ரேடியோ ஆக்டிவ் தண்ணீர் நிரம்பி அந்த தொட்டிக்குள்ள ஒரு வால்ட் இருக்கு. சோ அதை திருப்பி தான் அந்த தண்ணீரை ட்ரெயின் பண்ண முடியும். அந்த வால்ட்டை ஓபன் பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணி தொட்டிக்குள்ள குதிக்கணும். அந்த ரேடியோ ஆக்டிவ் வாட்டர்ல உள்ள நீந்தி போய் கீழே அடியில் இருக்கிற அந்த வால்ட்டை திருப்பணும். அப்படியே போனாலும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்குள்ள யார் போனாலுமே அவங்க உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் அது ஒரு ரேடியோ ஆக்டிவ் வாட்டர். இதுக்குள்ள குதிச்சு போனா நம்மளுடைய உயிர் போயிரும் அப்படின்னு தெரிஞ்சே அதுக்குள்ள யாராவது போவாங்களா? ஆனா ஒரு 3 பேர் கொண்ட குழு நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. தங்களுடைய நாட்டுக்காக, தங்களுடைய நாட்டு மக்களுக்காக நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட அந்த நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே புல்லரிக்க ஆரம்பிச்சது. இதை பண்ணா செத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சுமே தன்னுடைய நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அந்த 3 பேருமே இதை பண்ணாங்க. கவர்மெண்ட்டுமே அந்த 3 பேருக்குமே ப்ராப்பரான ஷூட்ஸை கொடுத்து உள்ள அனுப்புறாங்க. அவங்களும் சொன்ன மாதிரியே அந்த தண்ணி தொட்டிக்குள்ள குதிச்சு உள்ள நீந்தி போய் அந்த வால்ட்டை ஓபன் பண்றாங்க. அந்த ரேடியோ ஆக்டிவ் வாட்டர் முழுக்க ட்ரெயின் பண்ணப்படுது. இதனால ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் தவிர்க்கப்பட்டுச்சு. அதற்கு காரணமா இருந்த அந்த 3 பேருடைய பெயர்கள் இதுதான்: பாரிஸ் பிரனவ், வேலரி பெஸ்பலவ், ஒலெக்சி அனன்கோ. பாரிஸ் 2005 ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காரு. ஆனா அதிர்ஷ்டவசமா வேலரி மற்றும் ஒலெக்சி இப்ப வரைக்குமே உயிரோட தான் இருக்காங்க.
இன்னைக்குமே அங்க ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட மக்கள் பல வகையான நோய்கள் மூலியமா இறந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் கூட பல வகையான நோய்கள் ஏற்பட்டு பிறந்த சில வாரங்களையே இறந்து போறாங்க. இன்னைக்குமே செர்னோபைல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நகரம் ஒரு கோஸ்ட் டவுன் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்க இருக்கிற மரங்கள், செடி, கொடி அப்படின்னு எல்லாமே சிவப்பு நிறத்துல தான் இப்பவுமே இருக்கு. USSR ரஷ்யன் கவர்மெண்ட் இப்பவுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல பலியானவங்களுடைய எண்ணிக்கை வெறும் 50 பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹியூமன் ரைட்ஸ் உடைய ரிப்போர்ட் படி 5000க்கும் மேற்பட்டோர் அங்க இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த ரேடியேஷனுடைய மறைமுக பாதிப்பால இறந்தவங்களுடைய எண்ணிக்கை பல லட்சத்துக்கும் மேல இருக்கும். ஒரு மனுஷன் ஒரு அளவுக்கு தான் இயற்கை கூட விளையாட முடியும். அதை தாண்டி போச்சுன்னா விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த செர்னோபைல் கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதே மாதிரி நம்ம நாட்டுல நம்ம இந்தியால கூட நடந்திருக்கு. பல ஆயிரம் பேர் ரோட்ல ஓட கீழே விழுந்து துடிச்சு இறந்து போனாங்க. அதை பத்தியுமே நம்ம சேனல்ல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம். என்ன ப்ரோ சொல்றீங்க, நாங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க மேல கார்ட்ல இல்ல டிஸ்கிரிப்ஷன் பின்னடு கமெண்ட்ல இல்ல அப்படின்னா இந்த வீடியோ முடியும் பொழுது இந்த இடத்துல அந்த வீடியோவுடைய லிங்க் வரும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே பயங்கரமா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்குமே செர்னோபைலை விட நம்ம இந்தியால நடந்தது ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. சோ SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த செர்னோபைல் இன்சிடென்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தருடைய பதவி வெறி, இயற்கையை மிஞ்சணும் அப்படின்னு நினைக்கிற மனிதனுடைய செயல் இப்படி ஒரு டிசாஸ்டர் நடத்தி இருக்கு. அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? இயற்கையை மனிதர்களால வெல்ல முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி. Bye.